வணக்கம். இந்த வீடியோல வந்து டைனஸ் குளோபலோட மார்க்கெட்டிங் பிளானோட டீட்டெயிலை நம்ம பார்ப்போம். டைனஸ் குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது குளோபல் பிளாட்ஃபார்ம். அதனால பாயிண்ட் சிஸ்டம்ல தான் இங்க ஐடி கிரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இன்னைக்கு இந்திய மதிப்புக்கு ரூ. 95. 4 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் இருக்கு. முதல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் 87,800. அதில் வந்து பிவி பே வேல்யூ 480 பாயிண்ட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்களோட எல்லா கேஷ்பேக் போனஸும் இந்த பிவியில் தான் கல்குலேட் ஆகும், ஜாயினிங் அமௌண்ட்டில் கிடையாது. இந்த 87,800க்கு வந்து 20 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பேக்கேஜில் பொறுத்தவரைக்கும் கம்பைன் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஒரே ப்ராடக்ட் வேணுமா, எப்படி வேணுமோ நீங்கள் இந்த 20 ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். எலைட் அப்படிங்கிறது 52,700. இதுக்கு 288 பிவி அலாட் பண்ணுறாங்க. இதில் 12 ப்ராடக்ட் கிடைக்கும். இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீமியம் அப்படிங்கிறது 13,200. இதில் 72 பிவி அலாட் பண்ணுறாங்க. 3 ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் கம்பைன் பண்ணி எடுக்க முடியாது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ, இப்போ ரோசன்டான்னு எடுத்தீங்கன்னா 3 ரோசன்டா, அர்பனிசம் எடுத்தீங்கன்னா 3, அந்த மாதிரி எடுக்கணும். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 4,400. இதுக்கு 24 பிவி அலாட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். எய்தர் ரோசன்டா இல்லைன்னா அர்பனிசம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேக்கேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மளோட வருமான வாய்ப்பு நம்மளோட பேக்கேஜை பொறுத்து மாறும். இப்போ பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம். இந்த பாசிவ் இன்கம் வந்து அன்லிமிட்டெட், எந்த ஒரு சீலிங்கும் இல்லை. எவ்வளோ வால்யூம் வருதோ அதுக்கேற்ற போனஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இதுவே ஒரு எலைட் பேக்கேஜில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 62,472 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு 18,74,160 ரூபா வரைக்கும் ஒரு பேரிங் இன்கம் எடுக்கலாம். ப்ரீமியமில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 21,888 ரூபா, அதாவது ஒரு மாதத்துக்கு 6,56,640 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். பேசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 4,902 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு 1,47,060 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். பேரிங் இன்கம்னா 24 பிவி வந்து ஒரு பேர் அப்படின்னு வரும். ஓகே, எல்லாருமே வந்து அன்லிமிட்டெட் இன்கம் தான் போவோம்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால பெரிய பிளாட்டினம் பேக்கேஜ் போக முடியல, ஒரு பேசிக்கில் வராங்க அப்படின்னா அப்கிரேடேஷன் ஃபெசிலிட்டி இருக்குன்னா எஸ், நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜை எந்த அமௌண்ட் வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, டிஃபரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜின் நீங்கள் வந்து ஒரு 4,400 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பேசிக் பேக்கேஜில், ஒரு ப்ரீமியம் பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 13,200க்கு. அப்போ நீங்கள் 13,200ல் இந்த 4,400 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 8,800 ரூபா. அதேமாரி இந்த போனஸும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது எப்படி வரும்னா, உங்களுக்கு 13,200க்கு 72 பிவி, 24 பிவிக்கு ஆல்ரெடி போனஸ் ரிலீஸ் பண்ணதுனால பேலன்ஸ் 48 பிவிக்கு டைரக்ட் ஸ்பான்சர், பேர் மேட்ச் அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து அன்லிமிட்டெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான இன்கம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்கமும் நம்ம வரக்கூடிய ஸ்லைட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் வருமானம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர் அப்படின்வாங்க. நேரடியாக நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற வருமானம். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம எந்த பேக்கேஜில் இருக்கோமோ அந்த பேக்கேஜை பொறுத்து இங்கே வருமான வாய்ப்புகள் மாறுபடும். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த பேக்கேஜில் இருந்தாலும் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்பான்சர் பண்ண முடியும். இப்போ பேசிக்கில் வந்தால் பேசிக் தான் பண்ணணும், ப்ரீமியம் வந்தால் ப்ரீமியம் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒருத்தர் பேசிக் 4,400 வந்திருக்காரு, அவர் வந்து ஒருத்தர் பேசிக்கில் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அவருக்கு 25%, அதாவது 570 ரூபா. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நான் முதலே சொன்ன மாதிரி பிவியில் கால்குலேட் ஆகும். ஒருத்தர் பேசிக்ல இருக்காரு, அவர் 13,200. அப்போ அவரை விட அதிகமான பேக்கேஜை ஸ்பான்சர் பண்ணும்போது 25%, 1,710 ரூபா கிடைக்கும். பேசிக்ல இருந்து எலைட் பண்ணா 30%, 8,208 ரூபா. பேசிக்ல இருந்து பிரீமியம் பண்ணாருன்னா சேம் 30%, 13,680 ரூபா. இப்போ ஒருவேளை ஒருத்தர் பிரீமியம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு, இவர் ஒரு பேசிக்கை பண்ணும்போது 30%. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பேசிக் வந்து 25% தான் கிடைச்சது. பட் ஆனால் இவர் பிரீமியம்ன்றனால 30%. அப்போ பேசிக் பேக்கேஜிலும் பிரீமியம் பேக்கேஜிலும் இவர் பிரீமியமாக இருக்கிறனால 30% கிடைக்குது. எலைட் பேக்கேஜிலும் பிளாட்டினம் பேக்கேஜிலும் பேசிக்கு 30% கிடைச்ச இடத்துல இவருக்கு வந்து 35% கிடைக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலைட்டில் ஒருத்தர் வராருன்னா எலைட்டுக்கு பேசிக்லையும் ப்ரீமியம்லையும் 35% கிடைக்கும். எலைட்லையும் பிளாட்டினம்லையும் உங்களுக்கு வந்து 40%, 40% கிடைக்கும். இதே ஒருத்தர் பிளாட்டினம் வராருன்னா அவருக்கு வந்து பேசிக்லையும் ப்ரீமியமும் 40%, 40%, எலைட்லையும் பிளாட்டினத்திலையும் 45%, 45%. ஸோ அதிகபட்சமான வருமான வாய்ப்பு பிளாட்டினம் பேக்கேஜுக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீ இன் போனஸ் அப்படின்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி போனஸ் மாதிரி. இப்போ இதுக்கு வந்து நம்ம டைரக்ட் ஸ்பான்சர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லெஃப்ட் ரைட் பேர் மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஐடியில இருந்து ஒரு ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணாவே நமக்கு இந்த வருமானம் கிடைச்சிரும். பேசிக்னா 1% கிடைக்கும், நீங்கள் ப்ரீமியம்ல இருந்தீங்கன்னா 3% கிடைக்கும், நீங்கள் எலைட்ல இருந்தீங்கன்னா 4% கிடைக்கும், நீங்கள் ஒருவேளை பிளாட்டினமாக இருந்தீங்கன்னா 5% கிடைக்கும். இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் பிளாட்டினம் ஐடியில் இருக்காரு, அவர் ஒரு ஐடியில இருந்து ஒரு பேசிக் ஐடியை கிரியேட் பண்ணுறாரு, 115 ரூபா வரும். ஒரு பிளாட்டினம்ல இருந்து ப்ரீமியம் பண்ணால் 342 ரூபா. ஒரு பிளாட்டினம்ல இருந்து எலைட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாருன்னா 1,370 ரூபா.
அதே பிளாட்டினம்ல வந்து ஒரு பிளாட்டினம் ரெஜிஸ்டர் பண்ணாருன்னா ரூ. 2280. இது வந்து டைரக்ட் ஸ்பான்சரும் சரி, கீ இன் போனஸும் இன்ஸ்டன்ட் ஐடி கிரியேட் பண்ண உடனே நம்ம வாலெட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடும். மூணாவது பேர் மேட்ச் இன்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்கிறனால நம்ம பேர் மேட்ச் மூலம் லெஃப்ட் ரைட் மேட்ச் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற இன்கம். ஸோ டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் வரும்ன்றனால இந்த போனஸ் வந்து நம்ம பிவியை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகும். நமக்கு வந்து லெஃப்ட்லையும் ரைட்லையும் 24 பிவி மேட்ச் ஆச்சுனாவே ஒரு பேர் இன்கம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு எந்த டெப்த் லெவலும் கிடையாது. எவ்வளோ டெப்த் போனாலும் நமக்கு இந்த போனஸ் கிடைக்கும். டைம் லிமிட்டும் கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வரதுனால அந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. இப்போ பேசிக் அப்படின்னா 24 பிவி, அப்போ ஒரு யூனிட்டுக்கு சமம். ப்ரீமியம் அப்படின்னா அதில் 72 பிவி இருக்கு இல்லையா, அப்போ 72ல் 3 24 இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி 3 யூனிட்டுக்கு சமம். இது எலைட் அப்படின்னா 288 பிவி, அப்போ அதில் வந்து 12 24 இருக்கு. அப்போ ஒரு ஐடி வந்து 12 யூனிட்டுக்கு சமம். அதே பிளாட்டினம் அப்படின்னா 480 பிவி, அதில் வந்து 20 24 இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ஐடி வந்து 20 யூனிட்டுக்கு சமம். இது வந்து ஹைபிரிட் பைனரின்னு இதில் 2 விதமான பைனரி இருக்கு. பைனரி 1, பைனரி 2. பைனரி 1 அப்படிங்கிறது பேசிஸுக்கும் ப்ரீமியமுக்கும் 25%, அதாவது ரூ. 570 பர் பேர். 24:24 வந்துச்சுன்னா ரூ. 570 ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு பைனரி 1 படி. எலைட்டுக்கும் பிளாட்டினமுக்கும் 30% கிடைக்கும், அதாவது ரூ. 684 பர் பேர். இந்த பைனரி 2 அப்படிங்கிறது எல்லா பேக்கேஜுக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும், 10%, ரூ. 228 பர் பேர். இந்த பைனரி 1, பைனரி 2 எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, இப்போ இமேஜின் நீங்க வந்து ஒரு பிளாட்டினம் பேக்கேஜில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முதல் 20 பேருக்கு ரூ. 684 கிடைக்கும், 30%. 21வது பேர்ல இருந்து அன்லிமிட்டெட் எத்தனை பேர் மேட்ச் ஆனாலும் ரூ. 228 உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுவே ஒருத்தர் எலைட்ல இருக்காருன்னா அவருக்கு ஒவ்வொரு நாளும் முதல் 12 பேர் வரைக்கும் 684 கிடைக்கும். 13ல இருந்து 238 வரைக்கும் ரூ. 228 பர் பேர் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 62,472 அதிகபட்சமா ஒரு பேர் இன்கம் எடுக்கலாம். ஒரு மாசத்துக்கு ரூ. 12,74,160. இதே பிரீமியம்ல இருக்காருன்னா ஒவ்வொரு நாளும் முதல் 4 பேர் வரைக்கும் 25%, அதாவது ரூ. 570 பர் பேர் கிடைக்கும். 5வது பேர்ல இருந்து 86 பேர் வரைக்கும் ரூ. 228 பர் பேர் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரூ. 21,888. அப்போ ஒரு மாசத்துக்கு ரூ. 6,56,640. பேசிக்ல இருக்காரு அப்படின்னா ஒரு பேருக்கு அவருக்கு ரூ. 570 கிடைக்கும். 2வது பேர்ல இருந்து 19 பேர் வரைக்கும் ரூ. 228 கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரூ. 4,902. அப்போ அதிகபட்சம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,47,060 இன்கம் பண்ணலாம். ஸோ இந்த பேர் மேட்ச் இன்கம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா ஒரு கம்பேரிசன். இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் பிரீமியம் ஐடி, அதாவது 13,200ல இருக்காரு. அவருக்கு லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம், ரைட்ல ஒரு பிளாட்டினம் வருது. பிளாட்டினம் வந்து 480 பிவி, அப்போ ஒரு ஐடி 20 ஐடிக்கு சமம். அப்போ லெஃப்ட்ல 20, ரைட்ல 20 பேர் மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இவர் பிரீமியம்ன்றனால முதல் 4 பேருக்கு ரூ. 570, அதாவது ரூ. 2,280 கிடைக்குது. மீதி 16 பேருக்கு ரூ. 228, அதாவது ரூ. 3,648. இது ரெண்டத்தையும் கூட்டிங்கன்னா ரூ. 5,928 பிரீமியம்க்கு கிடைக்கும். இதுவே அவர் எலைட்டா இருக்காரு, எலைட்ன்றது 52,700ல இருக்காரு. அவருக்கு லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம், ரைட்ல ஒரு பிளாட்டினம் வருது. எலைட்டுக்கு வந்து 12 பேர் வரைக்கும் 684, அப்போ ரூ. 8,208. பேலன்ஸ் 8 பேருக்கு 228, அப்போ 1,824. அப்போ ரெண்டும் சேர்த்து ரூ. 10,032 கிடைக்குது. சேம் வால்யூம் பிரீமியம்க்கு 5,928 கிடைச்ச இடத்துல இவர் எலைட்டா இருக்கனால 10,032 கிடைக்குது. இதுவே அவர் பிளாட்டினமா இருக்காருன்னா லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம், ரைட்ல ஒரு பிளாட்டினம் வந்து 20 பேர், அப்போ 20 பேருக்குமே அவருக்கு 20 பேருக்குமே அவருக்கு ரூ. 284 பர் பேர் கிடைக்கும். அப்போ 13,680. ஸோ அப்போ சேம் வால்யூம் பிரீமியம்க்கு $5,000 கிடைச்சது, எலைட்டுக்கு 10,000 கிடைச்சது. இப்போ பிளாட்டினம்க்கு 10,000, 13,680 கிடைக்குது. ஸோ உங்க பேக்கேஜை பொறுத்து உங்க இன்கம் பொட்டன்ஷியல் மாறுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரேங்க் அப்படின்வாங்க. இங்கே லீடர்ஷிப் வந்து உங்களோட வருமானத்தை பொறுத்து தான், கியூமுலேட்டிவ் இன்கம் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக நீங்கள் இருக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து இங்கே ஆட் ஆகும். உங்களோட டோட்டல் இன்கம் $3,000 அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார் ரேங்கிங் வருவீங்க. இதுல வந்து ஒன் டைம் போனஸ் $150 கொடுப்பாங்க. இதுவே உங்களோட டோட்டல் இன்கம் $10,000 அப்படின்னா நீங்க 1 ஸ்டார், உங்களுக்கு வந்து $350 கிடைக்கும். இதுவே உங்களோட 2 ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா $25,000 சம்பாரிச்சீங்கன்னா நீங்க வந்து 2 ஸ்டார் ரேங்கிங் போகும் 750. இப்படி ஒவ்வொரு ரேங்க்கும் ஒன் டைம் போனஸ் கிடைக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா $12,500 வரைக்கும் ஒன் டைம் போனஸாவே உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ்ல கிடைக்கும். இந்த லீடர்ஷிப் ரேங்க் அச்சீவ் பண்றதுனால அடிஷ்னலா ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பைனரி மேட்சிங் போனஸ் அப்படின்னுவாங்க. அதாவது நம்மளோட அசோசியேட்ஸ் டவுன்லைன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பைனரியில இருந்து நமக்கு இந்த இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க முதல் ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா ஒரு லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க. 2வது லெவல் அச்சீவ் பண்ணீங்கன்னா 2 லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க. 3வது ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா 3 லெவல். இந்த மாதிரி 10 ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 10 லெவலுக்கு அதிகபட்சம் 55%. இது ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணணும்னா நீங்க ஒரு 10 ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்க டவுன்லைன்ல ஒரு 10 லெவலை சேர்த்து ஒரு மாசத்துல ஒரு 1 கோடி ரூபாய் அவங்க வந்து ஒரு பேர் இன்கமா எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்த்து
உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் 55 லட்ச ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்கம் இது. யூனிலெவல் போனஸ். யூனிலெவல் போனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த யூனிலெவல் 10 லெவலுக்கு குடுக்குறாங்க. இந்த 10 லெவல் எப்படி குவாலிஃபை ஆகலாம்னா, உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர் லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க 2 லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஒருவேளை லெஃப்ட்ல 2 ரைட்ல 2 பண்ணியிருந்தீங்கன்னா 4 லெவல் குவாலிஃபை ஆவீங்க. லெஃப்ட்ல 3 ரைட்ல 3னா 6 லெவல். அப்போ லெஃப்ட்ல 5 ரைட்ல 5னா 10 லெவலுக்கு நீங்க குவாலிஃபை. அப்ப இங்க வந்து ரீபர்ச்சேஸ் வந்து கம்பல்ஷன் கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் ஆனா இந்த யூனிலெவல் இன்கம் வந்து முழுமையா நம்ம எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 10 பேரை நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் ட்ரீல 10 மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, இப்போ 10 மேட்ரிக்ஸ்ல நம்ம 10 லெவல் போக வேண்டாம், ஒரு 5 லெவல் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 லெவல்லையும் ஆவரேஜா ஒரு 20 பிவி மினிமம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, இந்த 5 லெவல்ல இந்த 10 மேட்ரிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த 5 லெவலும் ப்ராப்பரா ரீச் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 1,28,00,000 ரூபா வர்றதுக்கு, வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான கால்குலேஷன் வருவோம். இமேஜின் எல்லாருமே வந்து வரும்போதே பிசினஸா யோசிச்சு வர மாட்டாங்க. இப்போ ஒரு கன்சூமர் ஆங்கிள் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் நான் ஒரு 13,200 எடுத்துட்டேன், ஒரு 45 நாள் கோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒவ்வொரு 45 நாளைக்கு நான் 13,000 செலவு பண்ணணும்னா ஒரு டஃப்பான விஷயம் தான் ஒரு கன்சூமர் ஆங்கிள். அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வருமானம் செய்து இங்க செலவாகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த செலவை குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம கிட்ட வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. இப்போ ஒருத்தர் 13,200ல வந்து 2 பேரை சஜஸ்ட் பண்ணாவே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6,222 ரூபா, அதாவது டைரக்ட் ஸ்பான்சர் பேர் மேட்ச் ரெண்டும் சேர்த்து வந்துருது. இப்போ இந்த புதுசா வந்திருக்க 2 பேர் அவங்களும் இமேஜின் பண்ணுங்க, அவங்களும் அந்த செலவை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரை சஜஸ்ட் பண்ணா அவங்க 2 பேருக்கும் அடிஷனல் 6,200 6,200 வந்தது. மேல இருக்கவருக்கு அடிஷனல் 3,420. இதுதான் பாசிவ் இன்கம் ஜெனரேஷன் அப்படின்வோம். இதுதான் பாசிவ் இன்கம்க்கு வாரன் பஃபட் வந்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருப்பாரு. நம்ம தூங்கும் போதும் நமக்கு வந்து வருமானம் வந்து கொண்டிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கலைன்னா நம்ம சாவர வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னுவாரு. ஸோ வேலை பார்த்து பெரிய விஷயம் போறது ரொம்ப கஷ்டம். பாசிவ் இன்கம்ன்றது தான் வந்து நமக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வந்தவர் 2 பேர் சஜஸ்ட் பண்ணாரு. இந்த கீழே வந்த 2 பேர் அவங்களுக்காக 2 பேர் சர்ச் பண்ணும்போது மேல அவருக்கு வந்து இன்கம் போகுது பாருங்க. இதுதான் அந்த உங்களுக்கு கீழே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது. அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்காக ஒர்க் பண்ணும். பட் அதோட பெனிஃபிட் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இப்போ இமேஜின் பண்ணி எல்லாருமே 13,000 தான் சார் வராங்க. யாருமே வந்து 88,000 போல. எல்லாம் இப்போ நான் 2 பேர் சர்ச் பண்ணேன், அவங்கள 2 பேர் சர்ச் பண்ணேன். ஸோ அவங்க செலவு குறைக்குமா 2 பேர் சர்ச் பண்ண சொன்னேன். இப்படியே ஒரு 12 லெவலுக்கு ஒரு 12 மாசத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த 13,000 ரூபா கொடுத்து ப்ராடக்ட் வாங்கினார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபா கேஷ்பேக் இருக்கும். ஆவரேஜ் இன்கம் ஒரு 1,86,000. இன்னைக்கு காலகட்டத்தில் 1,86,000 மாசம் சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அப்படி பண்ணணும்னா நம்ம குறைஞ்சபட்சம் டபுள் ட்ரிபிள் டிகிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை, குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, படிச்சீங்களா படிக்கலையா எதுவுமே கேட்கல. ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் 13,200 வாங்கினீங்க, உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த ஷேர் பண்றீங்க. அதன் மூலமா நமக்கு வந்து இந்த அளவு வருமானம் வருது. இது எதனால சாத்தியம் அப்படின்னா முழுக்க முழுக்க பாசிவ் இன்கம், டீம் எஃபர்ட்னால. ஒரு தனி மனிதனை உழைத்து பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப குழுவா இயங்கும் போது நமக்கு இந்த பெனிஃபிட் நிறையவே கிடைக்குது. ஓகே, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். உங்களுக்கு கீழ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே 13,200 தான். ஆனா உங்களோட பேக்கேஜ் மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க, பிளாட்டினம்ல இருக்கீங்க. அப்ப இவர் பிரீமியம்ல இருந்து இவர் கீழே எல்லாமே பிரீமியம் இருக்கும்போது இவருக்கு 22 லட்சம் கிடைச்சது. இங்க வந்து இவர் பிளாட்டினம், ஆனா இவர் கீழே சேம் செக்டர் சேம் வால்யூம், ஆனா இவருக்கு வந்து 42 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட இன்கம் பொட்டன்ஷியல் வந்து அன்லிமிட்டெட். ஸோ ஆவரேஜா 3,50,000 லட்ச ரூபா. ஸோ இது முழுக்க முழுக்க சாத்தியம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழு உழைப்புனால, பாசிவ் இன்கம்ன்றனால தான். சரி, இப்போ பிசினஸை பத்தி பேசுவோம். எந்த ஒரு பிசினஸ்னாலும் முதல் கால்குலேஷன் என்ன வரும்னா, ஒரு பிசினஸ்க்கு நான் எவ்வளவு முதலீடு போடுறேன், இதை வெளியெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் ஆகும், இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். அப்ப பிசினஸ் அப்படின்னாவே அன்லிமிட்டெட் இன்கம்னாவே பிளாட்டினம் பேக்கேஜ் தான். இப்போ நான் பிளாட்டினம்ல வந்துட்டேன். நான் 2 பேரை பிளாட்டினம் சஜஸ்ட் பண்ணேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 59,280 ரூபா வருது. இப்போ இமேஜின், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 2 பேர் அவங்க 2 பேரை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் 59,280 ரூபா 59,200 வந்துருது. இந்த கீழே வந்த அந்த வால்யூம்னால எனக்கு அடிஷனலா ஒரு 27,360 ரூபா. அப்ப கிட்டத்தட்ட 86,640 ரூபா என்னோட முதலீடு முழுமையாக வெளியே வந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட காசுக்கு எனக்கு ப்ராடக்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இமேஜின் இப்போ நான் வந்து சார் பிளாட்டினம்ல வந்துட்டேன், எனக்கு கீழே அவங்க பேசிக்ல வந்தாங்க இல்லை ப்ரீமியம்ல வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இங்கே சம்பாரிச்சு எல்லாருமே இந்த 12 லெவலுக்கு பிளாட்டினம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களோட நெட் கேஷ்பேக் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குங்க. அதாவது ஆவரேஜா 17 லட்சம் ரூபாய். இதுதான் இந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாம் 2 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் கால்குலேஷன் போடுறதுனாவே அவ்வளவு சாதாரண கிடையாது. பட் இங்க வந்து எதனால இது பாசிபிள் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டீம் எஃபர்ட். இதுல இன்னொரு சிஸ்டம் என்னன்னா, எந்த ஒரு வருமானம் வந்தாலும் 90% நம்ம போனஸ் வாலெட்டுக்கு வரும், 10% ரீபால் பர்ச்சேஸ் வாலெட்டுக்கு வரும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரீபர்ச்சேஸ் தான் ஒரு கம்பெனிக்கும் சரி ஒரு லீடருக்கும் சரி நல்ல ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. ஆனா ரீபர்ச்சேஸை வந்து கம்பல்சரி பண்ணணும், அவங்க டெய்லி பாக்கெட்ல இருந்து போடணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய பேர்டனா இருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ்க்கு நம்ம ஒரு 10% அவங்களுக்கு தனியா சேமிச்சு வைக்கிறதுனால அவங்களால ஈஸியா ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும். அதன் மூலமா லீடருக்கும் சரி நிறுவனத்தும் லாங் ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ரீபர்ச்சேஸ்ன்றது ஒரு பேர்டனா இல்லாம ஈஸியா இங்க செயல்படும். ஏன் டைனஸ் குளோபலை சூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய பிளான் இருந்தாலும் டைனஸ் குளோபல் ஏன் சூஸ் பண்ணணும்னா, இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள்ஸ். நாட் லைக் கையில காசு இருக்கு ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்க கிடையாது. நீங்க ப்ரொஃபைல நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். அடி லெவல்ல அடிபட்டு நெட்வொர்க்ல ஒரு பெரிய சாதனை பண்ணி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் வெளியே வராங்க தான். ஸோ அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ் டீம். MLM 3.0 இதை அப்படி அழைப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்மெண்ட்டோட இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல காமர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் யாரும் போய் கடையில் போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வந்துடும். ஸோ இந்த இது வந்து காமர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு. டிராகன் லெக் சிஸ்டமோட இந்த 3.0 MLM 3.0 வந்து இயங்குது. என்ன சார் ஏஐ என்ன உங்களுக்கு என்ன சார் இது டிராகன் லெக் சிஸ்டம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மெம்பருக்கும் இங்கே வந்து பர்சனலைஸ்டு லேண்டிங் பேஜ்ன்றது கிடைக்கும். இப்போ இந்த லேண்டிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஜென்ரலாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்டால் உங்கள் வெப்சைட் அட்ரஸ் அனுப்புங்கன்னு. இங்கே வந்து உங்கள் லேண்டிங் பேஜ் அனுப்பும்போது அந்த லேண்டிங் பேஜில் உங்களோட பர்சனலைஸ் மெசேஜ், உங்கள் ஃபோட்டோஸ், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். இன்னொன்று அங்கே வந்து எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க இப்போ குளோபல் பிளாட்ஃபார்மில் பண்ணுறாங்கன்னா USDT பே பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் அவங்க போயிடும். அந்த பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிராகன் லெக் படி உங்களுக்கு கீழே எது வீக்கிறோ அங்கே வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ மார்க்கெட்டிங் பிளான், இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் பிளான், மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் லைக் USDT பேமெண்ட் கேட்வே எல்லாமே இருக்கு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 40 கண்ட்ரிக்கு மேலே ஒரு வருஷத்துலேயே அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டைனஸ் சக்ஸஸ் அகாடமி மூலமாக ப்ராப்பரான எஜுகேஷன் மெம்பருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. வீக்லி ஜூம் மீட்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. இன்னொன்று இவங்க வந்து வேற யார்கிட்டயோ ப்ராடக்ட்டை வாங்கி தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுல இவங்களோட ஓன் R&D டீம் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. ஓன் லீகல் டீம் அண்ட் இன்சென்டிவ் அண்ட் ரிவார்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து டைனஸ் குளோபலோட பிளானை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். டைனஸ் குளோபலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். In Dynase, we deal with confidence. Thank you.